ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காரக்குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். நம்ம காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மீதி நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தக்காளி பழம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டாச்சு. இந்த சைடில் என்ன பண்ணுறேன்னா முருங்கீரை பண்ண போகிறேன். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்ச மசாலா அதில் போட்டுக்கலாம். இதிலே மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கீரை போட்டாச்சு. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரும். ஸோ இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பாதி ஒரு 80% வெந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சலை இதில் ஊற்றலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காய் பேஸ்ட்டு, புளி தான் போட்டிருக்கோம். நல்லா இது கொஞ்சம் திக் கண்டென்ட்டில் வந்தால் போதும். நம்ம முருங்கீரையும் அதிலே எவ்வளோ போட்டிருந்தோம் வதங்கிச்சு, அதில் இருக்க தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அம்மாவுக்கு கிரேப்ஸு இன்றைக்கி மண்டே வேறு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக, அதனால் அந்த அம்மாவுக்கு கிரேப்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. முருங்கீரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கட்டிட்டு பார்ப்போம். நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை கட்டிட்டேன், சாப்பாடு கட்டிட்டேன். என்னோட லஞ்ச் பாக்ஸ் தான். மிதுமாக்கு கிரேப்ஸ் கட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.